என்னைக்கோ தினத்தந்தியில வந்த ஒரு கட்டுரை உங்களுக்கு நினப்புல இருக்கு. நீங்க சொல்றீங்க என்ன மணல் கொள்ளை இதெல்லாம் நடக்குது, நிலத்தடி நீர்மட்டம் வந்துட்டு குறைஞ்சு போச்சு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. நிலத்தடி நீர்மட்டம் வந்துட்டு குறைஞ்சது. ஆனா எப்படி டெல்டால வந்துட்டு இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 16 லட்சம் டன் நெல் கொள்முதல் எப்படி நடந்துச்சு? 16 லட்சம் டன் நெல் கொள்முதல் நடந்துச்சு. தெரியுமா விஜய்க்கு அது என்னன்ட்டு? விவசாயிக்கு தெரிஞ்ச விடயமே உங்களுக்கு தெரியல. விவசாயி எதிர்பார்க்கிற விட என்னன்னு உங்களுக்கு புரியல. விவசாயி போராடின விஷயத்துக்கு நீங்க குரலும் கொடுக்கல, அதை பத்தி பேசல. அப்போ நீங்க பூட்டி இருக்கிறதெல்லாம் உங்களுடைய ரசிகர் பண்றோம். அவங்க எல்லாம் வந்தாங்க, நிறைய பேர் போனாங்க, ரைட்டு, அவங்களோட பேசுறேன். என்ன தெரிய போகுது அவங்களுக்கு? அவங்கள நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க, விவசாயிகள் கிட்ட பேசுறதா? இந்த செய்தி ஒரு விவசாயிக்கு டிவி வழியா போகும். வீட்டுல இருந்தான்னா கேட்பான், என்ன நினைப்பான், எப்படா அவர் முளைச்சு வந்தாருன்னு கேட்பான். நான் தான் முதல்ல பரந்தூருக்கு போனேன் அப்படின்றீங்க. பரந்தூருக்கு போனீங்க, நாங்க தான் முதல்ல போனது. நாங்க போன 4 நாள்ல பர்மிஷன் வாங்கி 20ஆம் தேதி நீங்க வந்தீங்க, பாராட்டுறேன். அங்க வந்துட்டு பேசுனீங்க. யாரை எதிர்த்து பேசுனீங்க? மாநில அரசை நோக்கி. விமான நிலையம் யாருடைய ப்ராஜெக்ட்? ஒன்றிய அரசுடைய ப்ராஜெக்ட். அதுல ஒரு வார்த்தை சொன்னீங்களா ஒன்றிய அரசை பத்தி? இல்ல. ரிக்வஸ்ட் கூட வச்சிருக்கலாம், கோரிக்கை வச்சிருக்கலாம், இங்க இல்லாத வேற ஒரு இடத்துல பாருங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவர் பரந்துரை நினைச்சு பார்த்தாரா? அதுக்கப்புறம் பரந்தூர்ல போயிட்டு நிலம் ஆர்ஜிதம், நிலத்தை இது பண்ற அந்த ஆர்ஜிதம் பண்ணக்கூடிய அந்த முயற்சி நடந்துகிட்டு 1000 ஏக்கரா 2000 ஏக்கராக்கு மேல வாங்கிட்டாங்க. தெரியுமா விஜய்க்கு? நீ அவங்களோட நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திய, மறுபடியும் போய் நின்னியா? மறுபடியும் ஒரு அறிக்கையை கொடுத்தியா? அது நடந்தது போன ஆண்டு பொங்கல் முடிஞ்சு 20ஆம் தேதி. இந்த ஆண்டு இன்னைக்கு 1.25 வருஷம் ஆகி போச்சு. ஏன் மறந்தீங்க? அரசு எந்திரம் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க போயிட்டு உள்ள உட்காந்துட்டீங்க அப்படின்னம்னா உடனே அது செயல்படாத இருந்துராது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஏராளமான விடயங்கள். ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்றீங்க. ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க ஆட்சியாளர்கிட்ட. நல்ல கேள்வி. கருப்பு பணம் வாங்கினதே இல்லை நானு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கினது வெள்ளையில வாங்கின பணத்தையே நீங்க கணக்குல காட்டாத ஆளு, அதுல கேஷ்ல வாங்கியிருக்கிறீங்க நீங்க, ரைட்டுங்களா? 5 கோடிக்கு மேல கேஷ்ல வாங்குறீங்க. இது எப்படி எந்த இதுல சட்டத்துல அது செல்லும்? என்ன அப்படின்னம்னா இந்திய ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ உங்களை எதுக்காகவும் தூக்கி உள்ள வைக்கல. ஏன்னா எல்லாம் எக்கனாமிக் அஃபென்சஸா போயிடுது. அதுல வந்துட்டு அரெஸ்ட் பண்றோம்ன்றது கட்டாயம் கிடையாது. அதனால அப்படி விட்டுட்டாங்க. ஒண்ணே ஒண்ணு கரூர், அதுக்குதான் நீங்க பேசாது இருக்கிறீங்க.